வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் இருதய நாடிகள் அனைவருக்கும் ஒன்றல்ல என்று மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். பிரேமையின் சம்பந்தமே இல்லாத சமாச்சாரங்களும் இருதயத்திலிருந்தே நடக்கின்றன. அதுதான் ஈஸ்வரனுடைய அதி விசித்திரமான மாயாசக்தி. இருதயமே அகங்கார ஸ்தானம் என்று இருப்பதால்தான் இப்படி அத்தனை ஜீவர்களின் தனி வாழ்க்கை விஷயங்களையும் நடத்தி வைத்து கண்ட்ரோல் செய்கிற நாடிகள் அதிலிருந்தே புறப்பட்டு மற்ற அவயங்களுக்கு ஜீவ சத்தை தருகின்றன. இந்த இருதயத்திலிருந்து பல செமி மாம்ச நாடிகள் நாலா பக்கங்களிலும் ஓடுகின்றன. அவற்றிலே நவத்வாரம் என்று உடம்பிலுள்ள 9 ஓட்டைகளில் போய் முடிகிறவைகளும் இருக்கின்றன. மனுஷர்கள் மரணமடைகிற போது அவர்களுடைய கர்மாவையொட்டி மறுபடி ஜென்மா எடுக்க வேண்டிய அத்தனை பேருக்கும், அதாவது ஜன சமூகத்தில் 3/4 பேருக்கு இந்த துவாரங்களில் ஒன்றின் வழியாகத்தான் பிராணன் போவது. இந்த 9 தவிர உச்சந்தலையில் ஒரு துவாரம் அணுமாத்திரமாக இருக்கிறது. சகல ஜனங்களுக்குமே கருபிண்டமாயிருக்கும் போது உயிர் உள்ளே பிரவேசிப்பது அதன் வழியாகத்தான். ஆனால் சாகிறபோது புனர்ஜன்மாக்காரர்கள் அத்தனை பேருக்கும் உயிர் போவது அது தவிர மற்ற துவாரங்களின் வழியாகத்தான். புனர்ஜன்மா இல்லாதவர்களில் ஞானி தவிர பாக்கி அத்தனை பேருக்கும் இந்த 9 சேராத சிரசின் துவாரம் வழியாக பிராணன் வெளியில் போகிறது. கபால மோக்ஷம் என்பது அதைத்தான். ஞானி தவிர என்றால் அவன் சமாச்சாரம் என்ன? அவனை தவிர உள்ள மற்ற புனர்ஜன்மா இல்லாதவர்கள் என்கிறவர்கள் யார்? ஞானியின் பிராணன் தேக வியோகத்தின் போது வெளியில் எங்கேயும் போகிறதில்லை. எங்கேயோ போய் அடைய வேண்டிய மோக்ஷம் என்ற ஒன்று அவனுக்கு கிடையாது. அதே மாதிரி எங்கேயோ ஒரு காலத்தில் மரணம் என்பது ஏற்படும் காலத்துக்கு அப்புறம்தான் அவனுக்கு மோக்ஷம் என்பதும் இல்லை. என்றைக்கு ஞானம் வந்ததோ, அதாவது ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டதோ, அப்போதே பந்தப்படுத்தும் ஜீவ மனஸ் அந்த கரணம் நசித்து அவன் மாயையிலிருந்து விடுபட்டு விடுவதால் முக்தனாக ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான். இப்படி சரீரத்தில் உள்ள போதே அவன் முக்தனாகி விட்டதால் சரீரம் விழுவதற்கப்புறம் பிராணன் எங்கேயோ போய் முக்தி பெறணும் என்று இல்லைதானே. அவன் உயிராக பேருயிராக ஆத்மாவை நினைத்து பக்தி என்று தெரியாமலே பரம உத்தமமான பக்தி பாவத்துடன் தன்னுடைய அகங்காரத்தை கரைக்கும் உத்தேசத்துடன் சாதனை பண்ணிக்கொண்டே போகும்போது அது கரைந்து கரைந்து ரொம்ப ரொம்ப ஒல்லியான நிலைக்கு போனவுடன் ஆத்ம சாதனமான இருதய துவாரத்துக்குள்ளேயே போய் அப்படியே ஆத்மாவில் ஒடுங்கி ஐக்கியப்பட்டு அற்று போய்விடுகிறது. உடனேயே அவன் முக்தனாகி விடுகிறான். ஆனாலும் அதற்காக அவனுடைய உயிர் போய்விடுவதில்லை. உயிர் வாழ்கிற போதே அவன் முக்தி நிலையில் இருப்பதால்தான் ஜீவன் முக்தன் என்பது. அப்புறம் ஒரு நாள் அவனுடைய உடம்புக்கு சாவு வருகிறது. ஏன் முக்தி அடைந்த பிறகும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும்? அப்புறம் அவன் உயிர் பிரிவது எப்போது என்பதை பற்றியுள்ள அபிப்பிராயங்களில் இப்போது நாம் இறங்க வேண்டாம். முக்கியமான அபிப்பிராயம் பிராப்தம் தீர்வதற்காகவே அவன் முக்திக்கு பிறகும் உயிரோடு இருக்கிறான். அது தீர்ந்தவுடன் உயிரும் போய்விடுகிறது என்பது. அதையே வைத்து கொள்ளலாம். ஆக ஆத்ம சாட்சா்காரம் முக்தி அடைந்த பிறகும் அவனுக்கு உயிர் பிராணன் இருக்கிறது. செத்து போகிற போது அந்த பிராணன் என்ன ஆகிறது என்றால், ஏற்கனவே எப்படி அகங்காரம் மனஸ் புத்திகளும் ஒடுங்கி விடுவதால் அந்த கரணம் என்றே சொல்லலாம். எப்படி அந்த கரணம் இருதய துவாரத்திற்குள் போய் ஆத்மஸ்தானத்தில் ஒடுங்கி போயிற்றோ, அப்படியே இப்போது மரணம் நேர்கிற போது பிராணனும் அதற்குள்ளேயே போய்த்தான் ஒடுங்கி போய்விடுகிறது. அதாவது
ஞானியின் சரீரம் சாகிறபோது அவனுடைய பிராணன் எந்த நாடி வழியாகவும் எங்கேயும் வெளியிலே போகவில்லை. உபனிஷத்திலும் பிரம்மசூத்திரத்திலும் கிளியராக அப்படி இருக்கிறது. பொது வழக்கில் கூட ஞானியின் உயிர் போனதாக சொல்லாமல் அடங்கினதாகத்தான் சொல்வது. நிறைய கர்மா பாக்கி இருந்து அதை தீர்த்து கொள்ள கர்மமோ பக்தியோ யோகமோ ஞானமோ எந்த வழியிலும் போகாமல் திரும்பி திரும்பி பிறந்து செத்துக்கொண்டிருக்கும் பெரும்பாலான ஜீவன்கள் அந்த பிரளயம் ஏற்படுகிற வரை இகலோகத்திலேயே லட்சக்கணக்கான ஜென்மாக்கள் எடுத்து அலைப்படத்தான் வேண்டும். பக்திக்காரன் இந்த இஷ்ட தெய்வத்தை சேர நினைத்தாலும் அந்த இஷ்ட தெய்வம் உள்ள லோகமாக இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது போல் மகா பெரியவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகா பெரியவா மகிமை, மகா பெரியவா அருள் வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.